நண்பர்களுக்கு வணக்கம். உன்னில் சரணடைகிறேன் பகுதி 24. கதிரவனோடு வெளியே வந்த நீரஜாவிற்கு இப்பொழுது திக்கென்று இருந்தது. இவரோடு தனியாக கிளம்பும்போது இருந்த மனநிலை வாசல் வரும் வரை கூட நீடிக்கவில்லை. சுத்தமாக மாறியிருந்தது. ஆதவ் இதுவரை தனியாக இவரிடம் பேசும் நிலை உருவாகவில்லை. இது கிராமம் என்பதால் சீக்கிரமே வீடுகள் முழங்கி விடுகின்றன. காலை விடியலுக்கே எழுந்தும் விடுகின்றன. விதியை பார்த்தவருக்கு அது வெறிச்சோடி கிடக்கவும் அப்படிதான் தோன்றியது. யாரும் மற்ற தனிமைகள் தன் சுயரூபத்தை காட்டிவிட்டால், என்ன திமுருடி, என்னை விட்டு விலக, உன்னை விட்டு விடுவேன் நினச்சியா என்று கழுத்தை பிடித்து நெருக்கினாள். யாரும் கேட்பார் கூட இல்லை. அந்த எண்ணம் தோன்றவே முகம் வெளிவிட்டது அவளுக்கு. வாசல் வரை வந்தவள் தயங்கி நிற்கவும், என்னாச்சு என்றான் கதிரவன். ஒன்றும் இல்லை என்று தயங்கியபடி தலையாட்டியவள் அவனோடு இணைந்து நடக்க துவங்கினாள். ஆனால் மனம் மொத்தமும் ஏதோ போர்க்களத்தை சந்திப்பது போலவே சிறுபிள்ளையின் மிரட்சியோடு இருந்தது. வேட்டியின் ஒரு நுனியை காலால் ஏற்றி கையில் பிடித்து கொண்டபடி நடந்தான். அவனுடைய இந்த ட்ரெண்ட்மார்க் நடை 2 நாளாக அவள் கவனித்தது. குனிந்த தலை நிமிராமல் அவன் பின்னே நடந்து கொண்டிருந்தாள். அவன் கால்கள் நின்று திரும்ப இவளுக்கு மனம் மத்தளம் கொட்டது. மெல்ல மெல்ல அவன் முகம் நோக்கி பார்வையை செலுத்த அழகிய புன்னையோடு நின்று கொண்டிருந்தவனை பார்க்கவும் சிறு அதிர்ச்சி. இது என்ன சிரிப்பு? புன்னகை மன்னன் சிரிப்பா, இல்லை PS வீரப்பா சிரிப்பா என்று விழித்து நிற்க, ஏங்க இப்படி குனிச்சிட்டே வந்து நிற்கிறீங்க? எதுலையாவது போய் மோதிடாதீங்க, கொஞ்சம் நிமிர்ந்து சுற்றி பார்த்துட்டு நடங்க என்று மென்மை மாறாமல் கூற மனம் இவளுக்கு நிம்மதி அடைந்தது. இதழ்களும் மெல்ல விடிய சரி என்பது போல் தலையாட்டினான். அவன் முன்னே நடக்க இவளும் அவனை தொடர்ந்தாள். நீங்கள் அதிகமாக பேச மாட்டீங்களோ என்று கேள்வியாக நிறுத்த, அப்படியெல்லாம் இல்லையே, பேசுவேன் இவள் சமாளிக்க. இது செட் ஆகாது என்றான். என்ன என்று அவள் அதிர்ந்து பார்க்க, அதுதாங்க, அந்த வாயாடி மங்கம்மா காலையில் கொட்டாவி விடும்போது வாயை திறக்கிறவ தான். திரும்ப நைட்டு தூக்கத்துக்காக வரும் கொட்டாவியோடு தான் வாயை மூடுவா. அவள் கூட நீங்கள் சேர்ந்து சுற்றுறதெல்லாம் செட்டே ஆகாது. இவன் முடிக்க அதை கேட்டவளுக்கோ சிரிப்பு தான். விழுந்து விழுந்து சிரித்தாள். சிரித்த சிரிப்பில் லேசாக கண்களில் நீர் கூட வந்து விட்டது. அட, இவ்வளவு சிரிக்கிற அளவு பெரிய காமெடி இல்லைங்க, ஆனால் இந்த சிரிப்பு நல்லா தான் இருக்குது, சரிங்க என்றான் அவன். அதை கேட்டுக்கொண்டிருந்தவள் வாய் வைத்து சிரிப்பை சற்று மட்டுப்படுத்த, அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்றவன் அவள் உயரத்திற்கு சற்று குனிய, நான் சொன்னதை அந்த பிசாசுக்கிட்ட சொல்லிடாதீங்க, காட்டு கற்றுக்கத்தும். அவன் கூறியதை கேட்டு வாயை மூடி இவள் சிரிக்க துவங்கி விட்டாள். நான் பயப்படுறதெல்லாம் நினைக்காதீங்க, கதவிடுக்கில் எலி மாட்டினா உய்யோ உய்யோன்னு கத்தும் பாருங்க, அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது, அது மாதிரி தான் இவ கத்துறதும் என்று விளக்கம் கொடுக்க, சரி என்று தலையாட்டினார். பீரிட்ட புன்னகையை அடக்கியபடி. எங்கள் ஊர் பிடிச்சிருக்கா? சிறிது நேரம் யோசித்து விட்டு அவள் பிடிச்சிருக்கு என்பதை தலையாட்ட, பலத்த யோசனையாக இருக்குது, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், பிடிக்கலன்னு. சேச்சா, அப்படியெல்லாம் இல்லை, பிடிச்சிருக்கு. சென்னையில் எல்லோரிடமும் ஒரு பரபரப்பு வேகம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தோணும். இங்கே அப்படி இல்லை, அமைதியாக இருக்குது. மற்றவங்க எல்லாருமே அப்படியே இருக்காங்க. பரவாயில்ல, சென்னை சிட்டியில் இருந்துட்டு எங்கள் ஊர் மாதிரி கிராமத்தை பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கு மனசு வேணும், பெரிய மனசு தான் உங்களுக்கு. அவன் கேலி குரலில் கூற அதற்கும் சிரித்தே வைத்தாள். பேச்சினோட வீட்டை அடைந்திருக்க வாசலிலேயே செண்பகம் நின்றிருந்தாள். என்னம்மா, வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அது இதுதானா? மீண்டும் புன்னகை நீரஜாவிற்கு. அட போ தம்பி, நானே பதட்டத்தில் நிற்கிறேன். ஏம்மா என்னாச்சு? ஆத்தா உன்னை கூப்பிட்டாக, நீ உன் கூட்டாளியை பார்க்க போயிட்டேன்னு சொல்லியிருக்கேன், இந்த பிள்ளைய கூப்பிட்ட போலன்னு சொல்லிட்டா என்ன தான் திட்டுவாங்க. அவருடைய பதட்டத்திற்கான காரணம் புரிந்தது இருவருக்கும். என்ன, நான் பொய் சொல்கிறதா? பெத்ததாய் என்ன, நான் பொய் சொல்கிறதா? பெத்த தாய் பிள்ளைக்கு பொய் சொல்ல பழகிவிட்டதெல்லாம் நல்ல விஷயமா? அவன் கேலி அதிர்ச்சியோடு கேட்க, ஆமாம் போயா, உங்கள் பாட்டிக்கிட்ட திட்டு வாங்கிறத விட பொய் சொல்கிறதே பாவமே மேலு சலிப்புடன் அவர் கூற, அப்படின்னா இன்னும் உங்களுக்கு மாமியார் கொடுமை தீரலன்னு சொல்லுங்கள். ஐயோ என்று உள்புறம் ஒரு பார்வை பார்த்து விட்டு மகனிடம் திரும்பியவர், ஏன்டா தம்பி படுத்துற, உங்கள் அப்பாரு காதில் விழுந்து வைக்கட்டும், அவர்கிட்டையும் பேச்சு வாங்க வைக்காத, அமைதியாக இரு என்று
வந்த புன்னகையை வலுக்கட்டாயமாக அடக்கி கொண்ட நீரஜாவிற்கு நிற்க முடியவில்லை. இங்கே நின்னா இந்த பையன் இப்படி தான் வம்பு பண்ணிகிட்டே இருக்கும். நீ வாமா உள்ளா போகலாம் என்று நீரஜாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட்டார் செண்பகம். அவன் தன் பாட்டி அறைக்குள் நுழைந்தான். ஒழுங்கா சாப்பிட்டியா இல்லை பசிக்குதா, சாப்பிட்றியா என்று செண்பகம் அக்கறையாக விசாரிக்க, ஐயோ அம்மா நல்லாவே சாப்பிட்டேன் போதும். சரி சரி, நீ உன் அறைக்கு போறியா, நான் வேலையை முடிச்சுட்டு படுக்க போகிறேன் என்று கூற அவன் செல்லாமல் அவருக்கு உதவி விட்டு அனைத்து வேலைகளும் முடிந்த பிறகு அவள் உள்ளே செல்லும் போதுதான் தன் அறைக்குள் நுழைந்தாள். படுக்கையில் விழுந்தவளுக்கு காலையிலிருந்து நடந்த நிகழ்வுகளை எண்ணமிட்டபடி படுத்திருந்தாள். அனைத்துமே மனதிற்குள் பூந்தென்றலாய் வீசியது போல் இருந்தது. யார் என்று தெரியாத ஒருவரிடம் இவ்வளவு சகஜகமாக பழகும் இவர்களை மிகவும் பிடித்துவிட்டது அவளுக்கு. கடைசியாக இப்பொழுது நடந்தது கதிரவன். ஆம், நிச்சயம் அவர் கதிரவன் தான். ஆதவாக இருக்க வாய்ப்பே இல்லை. உடல் ஒற்றுமை மட்டுமே இருவரிடத்திலும் உள்ளது. இப்படி இலகுவாக பேசி சிரிப்பது எல்லாம் ஆதவிற்கு வர வாய்ப்பே இல்லை. ஒரே மாதிரி 7 பேர் இருக்கலாம் தான். நல்ல வேளை, குணம் ஒரே மாதிரி கடவுள் எழுதவில்லை போலும். நிம்மதியாக அமர்ந்தாள். 9 மணிக்கெல்லாம் இங்கு நடு இரவு போல் தோன்றுகிறது. ஊர் அடங்கி விடுகிறது. 10 மணிக்கெல்லாம் எப்படியும் அனைவரும் தூங்கி விடுவார்கள். இப்பொழுது நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு திரியும் எந்த அசம்பாவிதங்களும் நுழையாத கிராமம். வேண்டாம், இது இப்படியே இருக்கட்டும். நிம்மதியான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை வாழும் மக்கள். காசு பணம் வசதி என்று எதையும் தேடி ஓடவில்லை. உழைப்பிற்கேற்ற ஊதியம், அதற்கு ஏற்றாற்போல் திருப்தியோடு வாழும் மக்கள். இது போதும் வாழ்க்கைக்கு எண்ணமிட்டபடியே உறங்கியும் போனார். இவள் இங்கு நிம்மதியாக உறங்க இவளை நினைத்து தன் தூக்கத்தை இழந்து நின்றான் ஒருவன். வேலை முடிந்த பிறகு எங்கு செல்லும் மனம் இல்லாமல் வீட்டிற்குள் நுழைந்தவன் எண்ணத்தில் சொல்லாமல் கொல்லாமல் வந்து ஒட்டி நின்றாள் அவள். சொல்லாமல் இல்லை, கொன்றுதான் இருக்கிறாள். தன்னை என்றே தோன்றியது அவனுக்கு. ஏண்டா அவளை நினைக்கிறேன், உன்னை வேணாலும் தூக்கி போட்டுட்டு போயிருக்கா. இன்னும் அவளை நினச்சிட்டு இருக்கா முட்டாளே. அவளை மறடா. என்னமோ இவளை விட்டா பொண்ணுங்களே உலகத்தில் இல்லாத மாதிரி. அந்த நினைவு வரவுமே படுக்கையில் இருந்தவன் எழுந்து அமர்ந்தான். அப்படியெல்லாம் அவனை நான் விட்டுடுவேன் நினச்சேயாடி. அவ்வளவு சுலபமாக அவனை விட்டுடுவேனா? எப்படியும் ஒரு நாள் உன்கிட்ட நான் வருவேன். ஏன் கண்ணில் நீ பட்ட அன்னைக்கு இருக்குடி, நீ சுத்தடி. அவளை நினைத்தபடி புலம்பியவன் ஃபோனை எடுத்து பார்க்க அவள் தன் வாய்ஸ் மெசேஜை கேட்டிருக்கிறாள் என்பது தெரிய உடனே அவள் எண்ணிற்கு அழைப்பு விடுத்தாள். அது வழக்கம் போல அணைத்து வைத்திருப்பதாக கூற கொதி நிலைக்கே சென்று விட்டான். வாட்ஸ்அப்பை ஓப்பன் செய்து மீண்டும் அவளுக்கு வாய்ஸ் மெசேஜை அனுப்பிவிட்டே ஓய்ந்தான். மேலும் மேலும் அவள் மீது கோபம் ஏறிக்கொண்டே போவதை நன்கு அறிந்தான். தலையணையெல்லாம் திசைக்கு ஒன்றாக விட்டெறிந்துவிட்டு ஓய்ந்து உறங்கியும் போனான். காலையில் கண் வெடித்தவளுக்கு உற்சாகம் வந்து தன்னால் ஒட்டி கொண்டது. தன் வேலைகளை முடித்துவிட்டு கொல்லைப்புறத்தில் ஓடி நின்று விட்டாள். அணில்களும் குருவிகளும் இவைகளை கண்டு ஓட, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் என்று அவைகளிடம் கூற அதையெல்லாம் காதில் வாங்காமல் அவைகள் தலை தெறிக்க ஓடின. பின் அமைதியாக அந்த மண் தரையிலேயே அமர்ந்து சுத்தமான காற்றை இழுத்து சுவாசித்தபடி அமர்ந்திருக்க மனம் அமைதியானது. காலை உணவை தயாரிக்க செண்பகத்திடம் உதவியவள் பின் அனைவரையும் உண்டு முடித்த பின் வாசல்புறம் வந்து திண்ணையில் அமர்ந்தாள். அந்த வாசல்புறம் மட்டும் அவளுக்கு கேள்விக்குறியாகவே இருந்தது. கொல்லைப்புறம் அவ்வளவு மரம் செடி கொடி என்று குளுமையாக இருக்க, வாசல் பகுதியில் உள்ள இவ்வளவு பெரிய இடமும் வெட்ட வெளியாகவே இருந்தது. இதில் செடி கொடிகள் போட்டால் நன்றாகத்தானே இருக்கும், ஏன் வைக்கல என்று பெரிய சிந்தனையில் இவள் ஆழ்ந்திருக்க, அதற்குரிய விடையும் பின்னாலேயே வந்தது. வேலையாளுடன் வந்த செண்பகம் அம்மா கைகளில் மளிகை பொருட்கள் அத்தனையும் கழுவி எடுத்து வந்திருந்தார். ஒருபுறம் வரமிளகாயை காய வைத்தார். அடுத்து மல்லி மற்றும் பல பொருட்களை கலந்து ஒரு புறம் காய வைக்க, ஜீரகம் மிளகு சேர்த்து ஒரு புறம் காய வைத்தார். இதை பார்க்கவும் இவளுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அட, இதற்குத்தான் இந்த இடம் செடி கொடி இல்லாமல் மொட்டையாக விட்டு வைத்திருக்கிறார்களா என்று நினைத்து கொண்டாள். அனைத்து வேலையும் முடித்துவிட்டு இவள் புறம் திரும்பியவர் இவளின் புன்னகையை காணவும் தானும் மகிழ்ந்தார். என்ன கண்ணு பார்க்குற, இதெல்லாம் மசாலா சாமான். நாங்கள் இப்படித்தான் கழுவி காய வைத்து அரைச்சி பொடி பண்ணிக்கிறது. உங்கள் ஊரில் எல்லாம் பாக்கெட்டில் வாங்கி விடுவீங்க என்று கேட்க, ஆம் என்று இவளும் தலையாட்டினார். நமக்கெல்லாம் அது சரி வராது கண்ணு. இதுக்கே எங்கள் மாமியார் வைவாங்க, இது என்ன மிஷினில் அரைச்சிடுற, அப்பப்போ அம்மியில் அரைக்க வேண்டியதானேண்டு. அது ஒரு தனி ருசி தான், எப்போவாவது அதுவும் செய்கிறது தான்.
இதுவும் கை வசதிக்கு வச்சுக்குவேன் என்றபடி அவர் உள்ளே நுழைய வெளிவந்தார். முத்துப்பாண்டி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் கேட்டுட்டே இருங்க.